الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلامة، ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار. اللهم إنا نعوذ بك من النار. اللهم اجعلنا من عتقائك من النار. اللهم اعتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا وأزواجنا من النار يا رب العالمين. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. اللهم تب علينا من الذنوب التي أذنبناها كلها. اللهم تب علينا من الذنوب التي أذنبناها كلها ولا نعود إليها برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وقنا عذاب النار. وقنا عذاب النار. اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك، ومن طاعتك ما تبلغنا به جنتك، ومن اليقين ما تهون به علينا مصيبات الدنيا، ومتعنا بأسماعنا وأبصارنا وقواتنا، واجعله الوارث منا، واجعل ثأرنا على من ظلمنا، فانصرنا على من عادانا، ولا تجعل مصيبتنا في ديننا، ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا، ولا إلى النار مصيرنا، ولا إلى النار مصيرنا، ولا إلى النار مصيرنا. وارفع مقتك وغضبك عنا، واجعل الجنة هي دارنا وقرارنا، ولا تسلط علينا بذنوبنا من لا يخافك ولا يرحمنا، من لا يخافك ولا يرحمنا. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எம்மை படைத்தாலும் எங்கள் இரட்சகனே, எல்லாம் அறிந்தவனே, அளவு கடந்த அன்புடையவனே, எல்லையில்லா பொறுமையாளனே, விசாலமான கருணையுடையவனே, தயாளனே, கொடையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கொடையாளனே, மன்னிக்கும் மாமன்னனே, அஞ்சியோருக்கு ஆதரவளிப்பவனே, கெஞ்சியோருக்கு வாரி வழங்கும் தயாலசீலனே, இதோ உனது அடியார்கள் மிகவும் பலகீனமானவர்கள், உனக்கு மாறு செய்தவர்கள், பாவம் செய்த குற்றவாளிகள். ரஹ்மானே, தௌபாவுக்காக உன் முன்னிலையில் மண்டியிட்டுள்ளோம். உனது மன்னிப்பை எதிர்பார்த்து உன்னிடம் கையேந்தி இருக்கின்றோம். உனது மன்னிப்பை எதிர்பார்த்து உன்னிடம் கையேந்தி இருக்கின்றோம். எங்கள் பாவங்களை மன்னித்திடுவாயாக.
எங்கள் இரட்சகனே, ரஹ்மானே, நாங்கள் எங்களது ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்து விட்டோம். நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். யா அல்லாஹ், எங்கள் மீது நிறைந்த இரக்கமுடையவனே, செய்த பாவங்களை நினைத்து வருந்துகிறோம். ரஹ்மானே, உனக்கு முன்னால் வெட்கித்து தலை குனிகிறோம். யா அல்லாஹ், செய்த பாவங்களை நினைத்து உனக்கு முன்னால் வெட்கித்து தலை குனிகின்றோம். யா அல்லாஹ், கவலையோடு மனமுடைந்த நிலையில் கையேந்துகின்றோம். யா அல்லாஹ், ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே, நீ உனது அன்பு கரம் கொண்டு எங்களை அரவணைத்துக் கொள்வாயாக. எங்களுக்கு கருணை காட்டுவாயாக. எங்களோடு இரக்கமாக நடந்து கொள்வாயாக. யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன். அளவு கடந்த அன்புடையவனே, எங்கள் ரஹ்மானே, எல்லாவற்றையும் வியாபித்திருக்கும் உனது விசாலமான ரஹ்மத்தை கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்திடுவாயாக. برحمتك التي وسعت كل شيء أن تغفر لي أن تغفر لي எங்கள் ரஹ்மானே, எல்லாவற்றையும் வியாபித்திருக்கும் உனது விசாலமான ரஹ்மத்தை கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்திடுவாயாக. அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலனம் செய்கின்ற யா அல்லாஹ், அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலனம் செய்கின்றவனே, புனிதமான இந்த இரவிலே உன்னிடம் கையேந்தி இல்லோம். யா அல்லாஹ், நாங்கள் பாவிகள். யா அல்லாஹ், பாவ கைகளை உயர்த்தி வைத்திருக்கிறோம். யா அல்லாஹ், பாவ கைகளை உயர்த்தி வைத்திருக்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் ரஹ்மானே, எல்லாவற்றையும் வியாபித்திருக்கும் உனது விசாலமான ரஹ்மத்தை கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்திடுவாயாக. உலக மக்களுக்கு தெரியாவிட்டாலும் நீ அனைத்தையும் அறிகிறாய். யா அல்லாஹ், நாங்கள் யார் என்பதை நீ அறிவாய். யா அல்லாஹ், உனக்கு மறைக்க முடியாது. யா அல்லாஹ், ஈமானில் பலஹீனர்கள். யா அல்லாஹ், ஈமானில் பலஹீனர்கள். யா அல்லாஹ், பாவங்களுக்கு சந்தர்ப்பம் அமைந்தால் செய்து விடுகிறோம். ரஹ்மானே, சந்தர்ப்பம் அமையும் போதெல்லாம் பாவங்களை செய்து விடுகிறோம். ரஹ்மானே, பாவங்களுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி விடாதே. ரஹ்மானே, பாவத்துக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி விடாதே. யா அல்லாஹ்,
மன்னிப்பை விரும்புகிறாய் யா அல்லாஹ், மன்னிப்பை விரும்புகிறாய் யா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொரு உறுப்பும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. வெளிச்சத்தில் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, இருட்டில் செய்த பாவங்களை மன்னித்திருவாயாக, இரவில் நிகழ்ந்த பாவங்களை மன்னித்திருவாயாக, பகலில் செய்த பாவங்களை மன்னித்திருவாயாக ரஹ்மானே. தனிமையிலும் கூட்டத்திலும் எங்கள் உள்ளத்தால் செய்த பாவங்களை விட்டு உன்னிடத்தில் தௌபா செய்கின்றோம் யா அல்லாஹ். எங்கள் உணர்வுகளால் செய்த பாவங்களை விட்டு மன்னிக்க வேண்டுகிறோம் யா அல்லாஹ். எங்கள் உணர்வுகளால் செய்த பாவங்களை விட்டு மன்னிக்க வேண்டுகிறோம் யா அல்லாஹ். நாம் உன்னிடம் உறுதியளித்து வாக்கு தந்த பின்னரும் எங்கள் வாழ்வில் நிகழ்ந்த பாவங்களை விட்டு மன்னிக்குமாறு மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு ரமலானிலும் உன்னிடம் வாக்கு தருகின்றோம் யா அல்லாஹ். மீண்டும் மீண்டும் பாவங்களில் ஈடுபடுகின்றோம் ரஹ்மானே. உன்னிடம் உறுதியளித்து வாக்கு தந்த பின்னரும் எங்கள் வாழ்வில் நிகழ்ந்த பாவங்களை விட்டு மன்னிக்குமாறு மன்றாடுகின்றோம் யா அல்லாஹ். உன்னுடைய அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு உனக்கு விரோதமாய் நடந்த பாவங்களை விட்டு மன்னிப்பு வேண்டுகின்றோம். மன்னிப்பு கேட்குமாறு சொல்லி இருக்கிறாய் ரஹ்மானே, மன்னிப்பு கேட்குமாறு சொல்லி இருக்கிறாய் ரஹ்மானே. தௌபா செய்யாமல் சக்கராத்தை அடைய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறாய் ரஹ்மானே. தௌபாவுக்கான வாசல் மூடப்படுகின்ற நேரம் ரஹ்மானே. சக்கராத்துடைய வேலை, பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த இடத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்த்து விடாதே யா அல்லாஹ். பாவங்களை மன்னிக்காமல் சக்கராத்து வரை எங்களை கொண்டு போய் சேர்த்து விடாதே ரஹ்மானே. நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யவில்லை என்றால் நாம் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் யா அல்லாஹ். உனக்கு நாம் மாறு செய்யக்கூடாது என்று விரும்புகின்றோம் ரஹ்மானே. உனக்கு நாம் மாறு செய்யக்கூடாது என்று விரும்புகின்றோம் ரஹ்மானே. நஃப்ஸும் ஷைத்தானும் எங்களை அலைக்கலைக்கின்றன யா அல்லாஹ். நஃப்ஸும் ஷைத்தானும் எங்களை அலைக்கலைக்கின்றன யா அல்லாஹ். நாயனே, நஃப்ஸினதும் ஷைத்தானினதும் கெடுதியிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. நீ நிர்ணயித்த கடமைகளை இரவு பகலாக மனமுரண்டாகவும் அறியாமையாலும் நாங்கள் பாலாக்கியதை விட்டு முன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகின்றோம் யா அல்லாஹ். நாங்கள் விரும்பியும் விரும்பாமலும் கட்டுப்பாடுகளை மீறி இச்சைக்கு ஆள்பட்டு வரம்பு கடந்து செய்த செயல்களுக்காக உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகின்றோம் ரஹ்மானே. உன்னை தவிர எங்களை மன்னிக்க வேறு யாரும் இல்லையா? உன்னை அன்றி வேறு யாரிடம் கையேந்துவது ரஹ்மானே? நீ மன்னிக்கவில்லை என்றால் எங்களை மன்னிக்க வேறு தெய்வம் இருக்க மாட்டான் யா அல்லாஹ்.
சங்கையும் மதிப்பு மிக்க எங்கள் இறைவா, சங்கையும் மதிப்பு மிக்க எங்கள் இறைவா, மனத்தாழ்மையோடு மன்னிப்பு வேண்டுகின்றோம், மனத்தாழ்மையோடு மன்னிக்க வேண்டுகின்றோம். உன்னுடைய அன்பையும் திருப்தியையும் பெற்ற நன்மக்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. எங்களுக்கு உன்னுடைய பயம் இருக்கிறது ரஹ்மானே, உன்னுடைய பயம் இருக்கிறது ரஹ்மானே. நீ எங்களை பிடித்து விடுவாயோ என்ற பயம் இருக்கிறது ரஹ்மானே. எமது நஃப்ஸுக்கு அடிமைகளாக எங்களை ஆக்கிவிடாது யா அல்லாஹ், எமது நஃப்ஸுக்கு அடிமைகளாக எங்களை ஆக்கிவிடாது யா அல்லாஹ். எங்களது உள்ளங்கள் உனது 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது ரஹ்மானே. ஹிதாயத்தின் பக்கம் அதனை திருப்பி விடுவாயாக, ஹிதாயத்தின் பக்கம் அதனை திருப்பி விடுவாயாக. வழிகேட்டின் பக்கம் எங்களுடைய உள்ளங்களை திருப்பி விடாதே யா அல்லாஹ், மனோ இச்சையின் பக்கம் திருப்பி விடாதே யா அல்லாஹ். கைறுகளின் பக்கம் திருப்புவாயாக, ஷர்றுகளின் பக்கம் திருப்பி விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய உள்ளங்களை மன்னிப்பின் பக்கம் திருப்புவாயாக, கோபத்தின் பக்கம் திருப்பி விடாது ரஹ்மானே. இந்த நல்ல வேளையிலே யா அல்லாஹ், லைலத்துல் கத்ரை எதிர்பார்க்கின்ற இந்த நல்ல இரவிலே யா அல்லாஹ், ஒற்றைப்படை இரவுகளில் ஒன்றான கண்ணியமான இந்த இரவிலே உன்னிடம் கையேந்தி இருக்கின்றோம் யா அல்லாஹ். இன்று வரை நாம் செய்த அமல்களை முன்னாலே நிறுத்தி கேட்கின்றோம் யா அல்லாஹ். உலகத்தில் எங்களுக்கு எது கிடைக்காவிட்டாலும் உன்னுடைய மன்னிப்பு தேவை ரஹ்மானே. நீ எங்களை மன்னிக்காமல் எங்களுக்கு எது கிடைத்தாலும் அது நஷ்டம் தான் ரஹ்மானே. எங்களை மன்னிப்பாயாக, எங்களை பார்த்து மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவாயாக, எங்களை மன்னித்து விட்டதாக மலக்குமார்களிடம் அறிவிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த பெரும் கூட்டத்தை மன்னிப்பாயாக, இந்த பெரும் கூட்டத்தை மன்னித்திடுவாயாக, இந்த பெரும் கூட்டத்தை மன்னித்திடுவாயாக. நல்ல மக்கள் நிறைந்திருக்கின்ற இந்த கூட்டத்தை மன்னித்திடுவாயாக, உலமாக்கள் நிறைந்திருக்கின்ற இந்த கூட்டத்தை மன்னித்திடுவாயாக, நோயாளிகள் வயசாளிகள் நிறைந்திருக்கின்ற இந்த கூட்டத்தை மன்னித்திடுவாயாக ரஹ்மானே. இருக்கின்றார்கள் ரஹ்மானே, 10 நாட்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெரும் தியாகங்களை செய்து இரவு பகல் உனக்காக அவருடைய வாழ்வை அர்ப்பணித்து அந்த ரசூலுல்லாவை போன்று அந்த சஹாபாக்களை போன்று தன்னுடைய வாழ்விலே இந்த இறுதி காலத்திலே 10 நாட்களை உனக்காக தியாகம் செய்து யாத்திகாஃப் இருக்கின்ற அந்த நல்ல மக்கள் இருக்கின்ற சபையில் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். பாவம் அறியாத சிறார்கள் நிறைந்திருக்கின்ற சபை இது யா அல்லாஹ். பாவம் அறியாத சிறார்கள் தூக்கத்திலும் அமலிலும் கையேந்திக் கொண்டிருக்கின்ற நல்ல சபை இது ரஹ்மானே. இனிமேல் இது போன்ற ஒரு சபை எங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்குமா இல்லையா என்று சொல்ல முடியாது. இது போன்ற ஒரு 27 எங்களுடைய வாழ்வில் அடைவோமா இல்லையா? மௌத்தை எதிர்கொண்டு வாழுகின்றோம் யா அல்லாஹ், பயங்கரமான மௌத்தை எதிர்கொண்டு வாழுகின்றோம் ரஹ்மானே. அடுத்து வரும் ரமலானில் யார் யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமோ இந்த ரமலானின் பாக்கியத்தை நீ கொடுப்பாயோ ரஹ்மானே. எங்களை அழித்து விட்டு இன்னொரு சமூகத்தை வைத்திருப்பாயே ரஹ்மானே. அடுத்த ரமலான் உனது எழுத்திலே எங்களுக்கு இல்லை என்றால் உனது ஏற்பாட்டிலே அடுத்த ரமலானை நாம் சந்திக்க மாட்டோம் என்றிருந்தால் யா அல்லாஹ், எங்களுடைய நிலை என்னவாகும் யா அல்லாஹ்?
எங்களுடைய நிலை என்னவாகும் யா அல்லாஹ்? மண்ணறைகளுக்கு ஆகி இருப்போம் யா அல்லாஹ். எங்களுடைய உடலை மண் தின்றிருக்கும் யா அல்லாஹ். இன்னொரு சமூகம் இந்த இடத்திலே தௌபா செய்வார்கள் யா அல்லாஹ். அந்த இடத்தை, அந்த மண்ணறையை சந்திக்க முன்னால் யா அல்லாஹ், அந்த சக்கராத்தை சந்திக்க முன்னால் யா அல்லாஹ், அந்த இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்களுடைய கண்களால் காண முன்னால் ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே, இப்பொழுது எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுக்கு உன்னுடைய பயம் இருக்கிறது ரஹ்மானே. நீ எங்களை பிடித்து விடுவாயோ என்ற பயம் இருக்கிறது ரஹ்மானே. எமது நஃப்ஸுக்கு அடிமைகளாக எங்களை ஆக்கி விடாதே யா அல்லாஹ். எங்களது உள்ளங்கள் உனது 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது யா அல்லாஹ். ஹிதாயத்தின் பக்கம் அந்த உள்ளத்தை திருப்பி விடுவாயாக. வழிகேட்டின் பக்கமும் மனோ இச்சையின் பக்கமும் திருப்பி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்கள் ரஹ்மானே, பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்கள் யா அல்லாஹ், அவர்களை இந்த நல்ல நேரத்திலே நினைவு கூறுகிறோம் யா அல்லாஹ். பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக செய்கின்ற துஆக்கள் எந்த தங்குதடையும் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்கின்றாய் ரஹ்மானே. நல்ல நேரத்திலே எங்களுடைய பெற்றோர்களை நினைவுபடுத்துகின்றோம் யா அல்லாஹ். நொந்து போயிருக்கிறார்கள் யா அல்லாஹ், வயோதிபத்தை அடைந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், இன்று நாளை மரணத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்களுக்காகவே அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து முடித்து விட்டார்கள் யா அல்லாஹ். இன்றோ நாளையோ எனது உயிர் பிரிந்துவிடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. அவர்களுடைய நிலையை நீயே அறிந்தவன் யா அல்லாஹ். எங்களுக்காக அவருடைய வாழ்வை பல கோணத்திலும் அர்ப்பணித்தார்கள் யா அல்லாஹ். அவர்களை மன்னித்திடுவாயாக, அவர்களை மன்னித்திடுவாயாக, அவர்கள் அத்தனை பேரையும் மன்னித்திடுவாயாக. சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மன்னித்திடுவாயாக. அவர்களுக்கு அருள் புரிவாயாக. எங்களுக்கு சிறுவராயத்திலே இரக்கம் காட்டி எங்களை வளர்த்தது போன்று யா அல்லாஹ், நீதான் அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் யா அல்லாஹ். அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக. அவர்களுடைய நோய் நொடிகளை அகற்றுவாயாக. உள்ளத்திலே உள்ள பாரத்தை இறக்கி வைப்பாயாக. மனதிலே உள்ள நெருக்கடிகளை நீக்குவாயாக. உடம்பிலே ராகத்தை கொடுப்பாயாக. வலி வருத்தங்களை போக்குவாயாக. தலையீடுகளை அகற்றுவாயாக. பிள்ளைகளுடைய கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. அவர்களுக்கு எல்லா விதத்திலும் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துவாயாக. கஷ்டம் கரச்சலை நீக்குவாயாக. ஏழ்மை வறுமையை அவர்களை விட்டும் போக்கிடுவாயாக. அவர்களை கண்குளிரும் வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. இதுவரை இருந்த கஷ்டங்களை போக்கி ரஹ்மானே, அவர்கள் மரணத்தை சந்திக்கின்ற வரையிலே ஈமானோடு அமலோடு வாழுகின்ற நல்ல வாழ்க்கையை ரஹ்மானே நல்ல நேரத்திலே அவர்களுக்கு கொடுக்குமாறு கெஞ்சி கேட்கின்றோம் யா அல்லாஹ். அவர்களை வீணாக்கி விடாதே யா அல்லாஹ். அவர்களை கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ். அவர்களுடைய இறுதி முடிவை அழகாக்கு யா அல்லாஹ். கலிமாவோடு வாழ வைத்து கலிமாவோடு அவர்களுக்கு நல்ல மரணத்தை கொடுத்திரு யா அல்லாஹ். கெட்ட மௌத்துக்கு அவர்களை ஆளாக்கிடாது யா அல்லாஹ். எங்களுடைய உயிர் நாடி யா அல்லாஹ். எங்களுக்கு உயிர் வந்தவர்கள் யா அல்லாஹ், அவர்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. அவர்கள் பிடித்த நோம்புகளை கபூல் செய்து கொள்வாயாக. அவர்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுடைய தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக. அந்த நொந்த மனதினால் கேட்ட வார்த்தைகளை கபூல் செய்வாயாக. எல்லா அமல்களையும் பெருமனதோடு கபூல் செய்வாயாக. அந்த பலகீனமான துஆ குரலை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரஹ்மானே, அவர்களை மன்னித்திடுவாயாக. அவர்களில் சிலர் ரஹ்மானே இந்த மண்ணை விட்டும் உனது நிர்வாகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். இனிமேல் மீண்டு வர முடியாத மண்ணுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் யா அல்லாஹ். மன்னரை வாழ்க்கையை சொந்த வீடாக ஆக்கிக் கொண்டார்கள் யா அல்லாஹ். இப்பொழுது அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை அறிய மாட்டோம் ரஹ்மானே.
இந்த நல்ல நாளிலே அவர்களை பிள்ளைகளாகிய நாம் நினைவுபடுத்துகிறோம். யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்த மாதாக்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பிதாக்களை மன்னிப்பாயாக, அவர்களுடைய நல்வரவையாக அந்த கபருடைய வரவை ஆக்குவாயாக, அந்த கபரை ஒளிமயமாக்குவாயாக, அதில் உள்ள இருளை போக்குவாயாக, நரக நெருப்பை அகற்றுவாயாக, சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக அதனை ஆக்கி கொடுப்பாயாக. ரஹ்மானே, அவர்களுக்கு எங்களுடைய இஸ்திக்ஃபாரை சேர்த்து வைப்பாயாக. நமது துஆக்களை உடனடியாக அவர்களுக்கு காண்பிப்பாயாக. நம்முடைய துஆக்களினால் நன்மையை அவர்களுக்கு ஏற்படுத்துவாயாக. சுவர்க்கத்திலே உயர்ந்த உயர்ந்த பதவிகளை நம்முடைய துஆக்களால் அவர்களுக்கு கொடுப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களை மன்னித்து ரஹ்மானே, அவர்களை பொருந்திக்கோ ரஹ்மானே. அவர்கள் செய்த நன்மைகளை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. அவர்கள் செய்த பாவங்களை நன்மைகளாக மாற்றிக் கொடுப்பாயாக. உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. நண்பர்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. ஊர் மக்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்திடுவாயாக. எமது ஈமானை உறுதிப்படுத்துகின்ற தொழுகை என்னும் கடமையை ரஹ்மானே, மௌத்து வரைக்கும் சக்கராத்து வரைக்கும் 5 நேர ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்திடுவாயாக. தொழுகை இல்லாதவர்கள் காபிர்கள் என்றும், அவர்களுக்கு இஸ்லாத்திலே எந்த பங்கும் இல்லை என்றும், அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருளகில் இருக்கிறது என்றெல்லாம் ஹதீஸ்களில் காணுகின்றோமே ரஹ்மானே. இந்த கொடிய பாவத்தை தைரியமாக செய்யக்கூடிய நிலையிலே எங்களை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். தொழுகையில் பேணுதலை ஏற்படுத்துவாயாக. இமான் ஜமாத்திலே பேணுதலை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இப்லீஸ் சொர்க்கத்திலே இருந்தான். யா அல்லாஹ், சுவர்க்க வாழ்க்கையிலே இன்பமாக இருந்தான் ரஹ்மானே. என்று ஒரு சுஜூதை மறுத்தானோ, சுவர்க்கத்திலிருந்து எடுத்தறியப்பட்டு கேவலப்பட்டு போனான். யா அல்லாஹ், சுஜூதை மறுத்து உலகத்திலே வீசப்பட்டான். ஆனால் சுஜூது செய்யாத எங்களுடைய எத்தனையோ சகோதரர்கள் ரஹ்மானே, அந்த சொர்க்கம் செல்ல கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், உண்மையான தௌபாவை நசீபாக்கிடுவாயாக. அந்த தொழுகையின் மூலமாக உலக தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ரிஸ்குகள் அந்த வானத்திலே இருந்தால் அவைகளை உடனடியாக நமக்கு இறக்கி தருவாயாக. எங்களுக்கு எழுதப்பட்ட உணவுகள் ரிஸ்குகள் பூமிக்கு உள்ளே இருந்தால் அவைகளை வெளியேற்றுவாயாக. எங்களுக்கு நெருக்கி தருவாயாக. அவைகள் கடலுக்குள்ளே இருந்தால் இழுத்து எங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பாயாக. ரஹ்மானே, எங்களுக்கு முடிவு செய்யப்பட்ட ரிஸ்குகள், துனியாவுடைய வசதிகள் தூரத்திலே இருந்தால் அவைகளை நெருக்கி தருவாயாக. எங்களுடைய ரிஸ்குகள் எங்களுக்கு நெருக்கமாக இருந்தால் அதனை இலகுவான முறையிலே அடைந்து கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ரிஸ்குகள் குறைவானதாக இருந்தால் உனது கிருபையினால் அதனை அதிகப்படுத்தி தருவாயாக. அது அதிகமானதாக இருந்தால் ரஹ்மானே, அதனை இலகுவாக நாம் அடைந்து கொள்ளுகின்ற வழிகளை லேசாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நமக்கு தந்தவற்றிலே நீ பரக்கத் செய்வாயாக. நாம் அறியாத புறத்திலே ரிஸ்குடைய வாசலை திறந்து தருவாயாக. ஹலாலான உணவை நசீபாக்குவாயாக. பரக்கத்தான உணவை நசீபாக்குவாயாக. யாரிடத்திலும் தலைகுனிய வைத்து விடாதே ரஹ்மானே. யாரிடத்திலும் காசு பணங்களை கேட்டு பிச்சை கேட்கின்ற நிலைமைக்கு எங்களை ஆளாக்கி விடாதே யா அல்லாஹ். கண்ணியமாக ரிஸ்கத்தா யா அல்லாஹ், கண்ணியமா ரிஸ்கத்தா யா அல்லாஹ். ஒரு பிடி சோத்துக்கு மற்றவங்கள்ட்ட கையேந்த வச்சிடாதே யா அல்லாஹ். எங்களை கேவலப்படுத்திடாது ரஹ்மானே. யாரிடத்திலும் எங்களை தேவைகளை கையேந்த வச்சிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ உலக ரிஸ்குகளை தருவாயாக. அடுத்தவர்களுக்கு கை நீட்டி உதவுகின்ற மனப்பாங்கை தருவாயாக. யா அல்லாஹ், கைகளை நீட்டி பெற்றுக் கொள்ளுகின்ற நிலைமையிலிருந்து எங்களை பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கஷ்டங்களை போக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நோய்களை போக்கிடுவாயாக. வைத்தியர்களினால் கைவிடப்பட்ட நோயாளிகள் இருக்கிறோம். யா அல்லாஹ், பாவம் அவர்கள் அல்லல் படுகிறார்கள். யா அல்லாஹ், துன்புறுகிறார்கள். யா அல்லாஹ், தனிமையில் அழுகிறார்கள். யா அல்லாஹ், ஆனால் உன்னால் முடியும் ரஹ்மானே. ஒரு சிறிய பிள்ளை மரணித்து கஃனிடப்பட்டு கபரு தோண்டப்பட்ட நிலையிலும் ஒரு தாயினுடைய துஆவினால் அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்தாதே யா அல்லாஹ். காலையில் மரணித்த பிள்ளை அந்தியிலே சாப்பிட்டது ரஹ்மானே. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னாலும் அந்த பிள்ளை உயிர் வாழ்ந்தது ரஹ்மானே. யா அல்லாஹ், உனக்கெல்லாம் நோயை கொடுத்தவன் யா அல்லாஹ், நோயை குணப்படுத்துகின்றவன் நீயே யா அல்லாஹ். எனவே எங்களுடைய நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. நம்முடைய கஷ்டம் கரைச்சல்களை இலகுபடுத்துவாயாக. வழக்கு வம்புகளிலே சிக்கி இருக்கிறார்கள் எங்களிலே சிலர் ரஹ்மானே, அவற்றிலிருந்து அவர்களுக்கு விடுதலை அளிப்பாயாக. வியாபாரிகளுடைய செல்வங்களை பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வசதிகளை கொடுப்பாயாக.
யா அல்லாஹ் எல்லோருடைய தரங்கள் எல்லா தரத்தில் உள்ளவர்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய வியாபாரிகளையும் தொழிலாளிகளையும் பாதுகாப்பாயாக. ஆசிரியர்களையும் மாணவர்களையும் பாதுகாப்பாயாக. மாணவர்களுடைய கல்வியை முடித்துக் கொள்ள உதவுவாயாக. அவர்களுக்கு கல்வியை தொடரவிருக்கும் அனைத்து தடைகளையும் நீக்குவாயாக. படிக்கும் மாணவர்களுடைய படிப்பிலே கரை சேர வைப்பாயாக. கூடவே ஒழுக்கத்தையும் அடைந்து கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. பிள்ளைகளுக்கு தகுந்த சோடிகளை குடும்ப வாழ்க்கையில் பல ஏற்படுத்துவாயாக. குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிளவுகளையும் பின்னடைவுகளையும் ரஹ்மானே நீக்கிடுவாயாக. நிம்மதியில்லாத நிலையிலே சில குடும்பங்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். சில குடும்பங்களிலே சண்டையும் சச்சரவுகளும் யா அல்லாஹ். வாழ்க்கையில் நிம்மதியை தொலைத்த நிலையில் எத்தனையோ குடும்பங்கள் ரஹ்மானே. பிளவுபட்டு பிரச்சனையில் இருப்பவர்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக. ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் மனப்பாங்கை வழங்குவாயாக. விட்டுக் கொடுக்கும் நட்பண்பை தருவாயாக. யா அல்லாஹ் உனது அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்களை எங்களுக்கு காட்டுவாயாக. நபி அவர்களுடைய முஹப்பத்தை பெற்றுத்தரும் வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. எங்கள் குறைகள் எங்களுக்கு தெரிவதில்லை ரஹ்மானே. எங்களை நாங்களே பெரியவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. நாங்கள் பெரிய அளவில் உன்னுடைய அன்புக்குரியவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். உண்மையை அறிந்தவன் நீயே யா அல்லாஹ். எங்களின் ரகசியங்களை அறிந்தவன் நீயே யா அல்லாஹ். எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் உனக்கு மறைவில்லை யா அல்லாஹ். எம்மை நல்லவர்களாக வாழச் செய்வாயாக. நாங்கள் திருந்தி வாழ உதவுவாயாக. எங்களை நாங்களே பெரும் வணக்கசாலிகளாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். சுவர்க்கத்துக்கு தகுதியுள்ளவர்கள் என்று எங்களை யா அல்லாஹ் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. ஆனால் எங்கள் குறைகளை நீயே மறைத்து வைத்திருக்கிறாய் ரஹ்மானே. எமது குறைகளை மற்றவருக்கு காட்டி எங்களை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். நேரான பாதையில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் செலுத்துவாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கும் நேரான வழியை காட்டுவாயாக. முழு முஸ்லிம்களுக்கும் நேரான வழியை காட்டுவாயாக. யா அல்லாஹ், நாம் விரும்பும் நமது குடும்பத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் அவர்கள் வழி தவறி செல்லுகிறார்கள் யா அல்லாஹ். எனவே அவர்கள் அனைவருக்கும் நேரான வழியை காட்டுவாயாக. அவர்களிடம் மார்க்கம் இல்லை நாயனே, தொழுகை இல்லை நாயனே, இஸ்லாமிய பண்பாடுகள் இல்லை நாயனே. அந்த நன்மக்களுக்கு நேர் வழியை காட்டுவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் உண்மையை புரிந்து வாழ தௌஃபீக் செய்வாயாக. பாவத்திலேயே அவர்களுக்கு மரணம் வந்துவிடுமோ என்று பயப்படுகிறோம் நாயனே. சஹாபாக்களின் உள்ளத்திலே இஸ்லாத்தின் அன்பை போட்டவனே, தவறான வழியில் வாழும் எமது குடும்பத்தவர்களுக்கு நேர் வழி காட்டுவாயாக. நல்லோர்களின் கூட்டத்தில் எம்மை சேர்த்தருள்வாயாக. எங்களுக்குள் இருக்கும் தீய எண்ணங்களை அகற்றிடுவாயாக. கிபிர் எனும் பொறுமையை விட்டும் எம்மை பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ், பெருமை எனும் அகம்பாவத்தினால் தான் ஷைத்தான் கெட்டுப்போனான் ரஹ்மானே. நான் என்கின்ற அகம்பாவத்தை தந்து விடாத ரஹ்மானே. பெருமைக்கு நீயே தகுதி யா அல்லாஹ். நாங்கள் அருவருப்பான விந்து அணுவினால் படைக்கப்பட்டவர்கள் ரஹ்மானே. எங்கள் உடம்பில் அசுத்தங்கள் நிறைந்துள்ளது ரஹ்மானே. இந்நிலையில் நாம் எவ்வாறு பெருமை அடிப்பது ரஹ்மானே. எங்கள் பார்வையில் எங்களை கீழானவர்களாக காட்டுவாயாக. பிறர் கண்களை எங்களை மேலானவர்களாக காட்டுவாயாக. எங்களுடைய கண்ணியத்தை ஈருலகிலும் போக்கி விடாதையா அல்லாஹ். எம்மை கேவலப்படுத்தி விடாதையா அல்லாஹ். கெட்ட மரணத்தை தந்து விடாதையா அல்லாஹ். எமது குடும்பத்தவர்களால் எமது கண்ணியத்துக்கு இழுக்கு வராமல் பாதுகாப்பாயாக. குடும்ப பெருமையோடு வாழ வைப்பாயாக. பாரம்பரியத்தோடு வாழ வைப்பாயாக. நட்பெயரோடு வாழ வைப்பாயாக. நல்லவர்கள் என்கின்ற பெயரை ஈருலகிலும் எடுக்க தௌஃபீக் செய்வாயாக. எங்களுக்கு இஸ்ஸத்தையும் கண்ணியத்தையும் தருவாயாக. பலாய் முசீபத்துகளை விட்டும், சோதனைகளை விட்டும், பித்னாக்களை விட்டும், குழப்பங்களை விட்டும், நோய் நொடிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. மனப்பாரங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. மனக்கவலைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. நெருக்கடிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. சோதனைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. கெட்ட மௌத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. இடிபாடுகளில் சிக்குண்டு அழிவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. விபத்துக்களில் மாட்டி மரணிப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. தண்ணீரினால் அழிவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. நெருப்பினால் அழிவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ஷைத்தானின் தீங்குகளை விட்டும் எம்மை பாதுகாப்பாயாக. உடைமைகளை பாதுகாப்பாயாக. எங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பாயாக. கடைகளை பாதுகாப்பாயாக. வீடுகளை பாதுகாப்பாயாக. வாகனங்களை பாதுகாப்பாயாக. நமது பெண்களை பாதுகாப்பாயாக. வாலிபர்களை பாதுகாப்பாயாக. சிறார்களை பாதுகாப்பாயாக. பள்ளிவாசல்களை பாதுகாப்பாயாக. மதரசாக்களை பாதுகாப்பாயாக. நம்முடைய உலமாக்களை பாதுகாப்பாயாக. சிகிர் சூனியக்காரர்களுடைய சூழ்ச்சியை விட்டும் எம்மை பாதுகாப்பாயாக. சூனியத்திலிருந்து
எங்களை பாதுகாப்பாயாக, அது எங்களை அண்டி விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக, தீய பழக்கங்களை கொண்டவர்களாக எம்மை ஆக்கிவிடாது ரஹ்மானே. உன் மீது அன்பு கொண்டவர்களாக எம்மை ஆக்கிடுவாயாக, உன்னை பயப்படக்கூடியவர்களாக எம்மை ஆக்கிடுவாயாக, அதன் மூலம் அமல்களை அதிகரிக்க செய்வாயாக. நீ தருகின்ற கஷ்டங்களை தாங்குகின்ற சபர் எனும் பொறுமையை எங்களுக்கு தந்திடுவாயாக. எங்களை மீறி கஷ்டங்களை தந்து விடாதே யா அல்லாஹ். நாங்கள் தாங்க முடியாத கஷ்டங்களை தந்து விடாதே யா அல்லாஹ். கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற தௌஃபீகை தந்திடுவாயாக. பொறுமையை தா ரஹ்மானே. அதை தாங்கும் உடல் வலிமையை எங்களுக்கு தா ரஹ்மானே. அதை மீறிய கஷ்டங்களை தந்து விடாதே யா அல்லாஹ். எங்களில் எத்தனை பேர் ரஹ்மானே உள்ளத்தினால் அழுகிறார்கள் யா அல்லாஹ், உள்ளத்தினால் அழுகிறார்கள் யா அல்லாஹ். அவர்கள் யாரிடம் செல்லுவார்கள் யா அல்லாஹ், அவர்கள் யாரிடம் சொல்லுவார்கள் யா அல்லாஹ். உன்னிடத்தில் எமது குமுறல்களை கொட்டுகிறோம் யா அல்லாஹ், எமது குமுறல்களை உன்னிடத்திலே கொட்டுகிறோம் யா அல்லாஹ். உள்ளத்தின் நோய்களை அகற்றிடுவாயாக. நீ சலாம் யா அல்லாஹ், ஈடேற்றம் உள்ளவன் யா அல்லாஹ், சாந்தியானவன் யா அல்லாஹ். எங்கள் குடும்பத்திலே அந்த சாந்தியை தருவாயாக. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்கிடுவாயாக. பிள்ளைகளினால் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளை நீக்கிடுவாயாக. மனைவி மக்களினால் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளை அகற்றிடுவாயாக. பெற்றோர்கள் படுகின்ற கஷ்டங்களை போக்கிடுவாயாக. ஈவட்டாமல் எங்களை காத்தவர்கள் யா அல்லாஹ், கண்ணுக்குள் பொத்தி பொத்தி எங்களை வளர்த்தார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு நிம்மதியை கொடு ரஹ்மானே. இம்மையிலும் மறுமையிலும் அவர்களை தண்டித்து விடாது ரஹ்மானே. அவர்கள் தவறு செய்திருந்தால் மன்னித்து விடு ரஹ்மானே. அவர்கள் தொழாத தொழுகையின் பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்கள் செய்த பாவங்களின் பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்களுக்கு நேர்வழியையும் தக்குவாவையும் கொடுத்து விடு யா அல்லாஹ். உன் மீதுள்ள பாசத்தை ஏற்படுத்தி யா அல்லாஹ். எங்களுக்கு ஒன்றென்றால் துடித்து போய்விடுவார்கள் யா அல்லாஹ். அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை எங்களால் தாங்க முடியாது ரஹ்மானே. யாரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ அவர்களுடைய சிரமத்தை போக்கிவிடு யா அல்லாஹ். யாரெல்லாம் நீண்ட நாள் நோயிலே இருக்கிறார்கள் அவருடைய நோய்களை குணப்படுத்தி விடு யா அல்லாஹ். அவர்களுக்கு ஷிஃபா எனும் நிவாரணத்தை கொடுத்து யா அல்லாஹ். உடல் ராகத்தை கொடுத்து யா அல்லாஹ். அவர்கள் மூலம் எங்களுக்கு நிம்மதியை தந்திரு யா அல்லாஹ். கூட்டம் குடும்பத்தை வெட்டி வாழ்பவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ ரஹ்மானே, அவர்கள் கூட்டத்தை ஒட்டி வாழுகின்ற நல்ல பண்புகளை கொடுத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களை ஒட்டி வாழ்பவர்களாக எம்மை ஆக்கிடு யா அல்லாஹ். எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து வாழுகிறார்கள் ரஹ்மானே. தகப்பனும் பிள்ளையும் பேசாத நிலையில் எத்தனையோ குடும்பம் யா அல்லாஹ். கணவனும் மனைவியும் கோபித்த நிலையில் எத்தனையோ குடும்பம் யா அல்லாஹ். சகோதரனும் சகோதரியும் கோபித்த நிலையில் இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் யா அல்லாஹ். இவர்களுடைய உள்ளங்களை ஒன்றுபடுத்துவாயாக. விட்டு கொடுத்து வாழவே தௌஃபீகை நல்குவாயாக. நண்பர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக. இதே போன்று சுவர்க்கத்திலும் ஒன்று சேர்ந்து வாழ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நீ ஆகு என்றால் ஆகிவிடும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்கிடுவாயாக. வியாபாரங்களை பாதுகாப்பாயாக. கடன் தொல்லையிலிருந்து பாதுகாப்பாயாக. கடன் தொல்லையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. கடன் சுமையிலிருந்து எங்களை இறக்கி விடுவாயாக. வேறு வழி இல்லாமல் வட்டியிலே மூழ்கி இருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த வட்டியிலிருந்து அவர்களை பாதுகாத்திடுவாயாக. பேராசையை விட்டு பாதுகாப்பாயாக. போதும் என்ற மனப்பக்குவத்தை தந்திடுவாயாக. ஹராமான அனைத்து அசைவுகளிலிருந்து பாதுகாத்திடுவாயாக. ஒரு சொட்டு ரத்தம் கூட ரஹ்மானே ஹராமாக எங்களுடைய உடம்பிலே ஓட வைத்து விடாதே யா அல்லாஹ். ஹலாலான தொழிலை தந்திடுவாயாக. அதன் மூலம் பிள்ளைகளுக்கு ஹலாலான உணவை ஊட்ட தௌஃபீக் செய்திடுவாயாக. உன் பொறுப்பிலேயே எங்களை எடுப்பாயாக. உன் பொறுப்பிலேயே எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. அனுபவிப்பது அனைத்து உன்னுடைய ரஹமத்து யா அல்லாஹ். ஆனால் உனக்கு மாறுபாடு செய்கிறோம் யா அல்லாஹ். இந்த பாவத்திலிருந்து எங்களை மீட்பாயாக. பிள்ளைகளை சாலிகானவர்களாக மாற்றுவாயாக. குடும்பத்துக்கு நற்பெயரை தரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிடுவாயாக. குடும்பத்தை யா அல்லாஹ் நல்ல சாலிகான குடும்பமாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், குடும்பத்தை தலகுனிய வைக்கும் பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கிவிடாது ரஹ்மானே. தீய வழிகளில் சென்று விடாமல் எமது குழந்தைகளை பாதுகாத்து ரஹ்மானே. எமது பிள்ளைகள் மீது பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது ரஹ்மானே. அந்த நம்பிக்கைகளை வீண் போக செய்து விடாதே யா அல்லாஹ். காலம் கெட்டு போயுள்ளது ரஹ்மானே. எமது சிறார்களின் எதிர்காலம் என்னவாகுமோ ரஹ்மானே. பொருத்தமான வாழ்க்கை வாழும் சாலிகான குழந்தைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கி அருள்வாயாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கு பொருத்தமான குழந்தைகளாக எம் குழந்தைகளை யா அல்லாஹ் ஆக்கி அருள்வாயாக. திருமண வயதை அடைந்த வாலிபர்களுக்கு தகுந்த சோடி
சோடியை ஏற்பாடு செய்து கொடுப்பாயாக. சாலிகான பெண் குமரிகளுக்கு யா அல்லாஹ் தகுந்த ஆண் சோடிகளை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. எத்தனையோ குமரி பெண்கள் ரஹ்மானே வீடுகளிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். வயோதிபத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. தகுந்த வயதிலே தகுந்த சோடிகளை ஏற்பாடு செய்து கொடுப்பாயாக. திருமணத்திற்காக புனித இஸ்லாத்தை விட்டும் மதம் மாறி போய்க் கொண்டிருக்கும் எத்தனை வாலிபர்கள் யா அல்லாஹ், திருமணத்துக்காக இஸ்லாத்தை விட்டு மதம் மாறும் எத்தனை வாலிப பிள்ளைகள் ரஹ்மானே, அவர்களுக்கு வெக்கத்தையும் ஹிஜாபையும் நசீபாக்கிடுவாயாக. உண்மையான அன்பு அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பு என்பதை எங்களுடைய யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ புரிய வைப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் வாலிபர்களை பாதுகாப்பாயாக, வாலிப பெண்களை பாதுகாப்பாயாக. வெக்கத்தையும் ஹிஜாபையும் நசீபாக்குவாயாக, மறைவையும் ஒதுக்கத்தையும் நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் எங்களிடம் துஆ கேட்க சொன்னார்களோ ரஹ்மானே அவர்களுடைய யா அல்லாஹ் பாவங்களை மன்னித்திடுவாயாக, தேவைகளை பூர்த்தி செய்வாயாக, நோய்களை குணப்படுத்துவாயாக, நாட்டங்களை நிறைவேற்றுவாயாக. நல்ல பாக்கியங்களை ஈருலகிலும் கொடுப்பாயாக, ஈருலக சௌபாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்கள் அவர்களை ஆக்கிடுவாயாக. யாரெல்லாம் எம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களோ யா அல்லாஹ் கபரை தங்குமிடமாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களுடைய மண்ணறைகளை பிரகாசிக்க செய்வாயாக, அவைகளை சுவர்க்கத்து பூஞ்சோலைகளாக மாற்றி விடுவாயாக, நரக படுகொலிகளில் ஒன்றாக ஆக்கிவிடாது ரஹ்மானே. எங்களுடைய மூச்சும் ஒரு நாள் அடங்கத்தான் போகிறது ரஹ்மானே, எங்களுடைய மூச்சும் ஒரு நாள் அடங்கத்தான் போகிறது ரஹ்மானே. அதற்கு முன்னால் சாலிகான அமல்களை செய்யும் வாய்ப்பை தந்திடு ரஹ்மானே. எமது கபரை ஒளியால் நிரப்பிவிடு ரஹ்மானே, நெருப்பால் நிரப்பிவிடாது ரஹ்மானே. கியாமத்தில் நல்ல பாக்கியங்களை தந்திடுவாயாக, மஹ்ஷரில் அரசுடைய நல்லலை தந்திடுவாயாக, சிராத் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கின்ற வாய்ப்பை தந்திடுவாயாக, நபி அவர்களுடைய ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் அருந்துகின்ற பாக்கியத்தை தந்திடுவாயாக, நபி அவர்களோடு சுவர்க்கத்தில் ஒன்றாய் வாழுகின்ற பாக்கியத்தை கேட்கின்றோம் யா அல்லாஹ். சுன்னத்தான அமல்களில் அன்பை ஏற்படுத்துவாயாக யா அல்லாஹ். அவர்களுடைய சுன்னத்திலே அன்பையும் இரக்கத்தையும் காணச் செய்வாயாக. நேரில் நின்று சலாம் சொல்லுகின்ற பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்துடுவாயாக. மதீனா முனவ்வராவுக்கு செல்லுகின்ற வாய்ப்பை நசீபாக்குவாயாக, புனித ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற வாய்ப்பை நசீபாக்குவாயாக. யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் இன்னும் கிடைக்கலையோ ரஹ்மானே அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பாயாக. ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக. பணமோ பொருளோ எமக்கு பெரிதில்லை நாயனே, உனது அன்பை எனக்கு பெரிது யா அல்லாஹ். உன் மீது ஆதரவை ஏற்படுத்துவாயாக, சோம்பலை போக்கிடுவாயாக, தெம்பை ஏற்படுத்துவாயாக, நம்பிக்கையை ஏற்படுத்துவாயாக, நீ இருக்கிறாய் என்ற உத்வேகத்தை ஏற்படுத்துவாயாக. நல்ல முறையில் வியாபாரம் செய்ய தௌஃபீக் செய்வாயாக. இலாபம் அடைந்து சமூகத்துக்கு பல பணிகள் செய்யும் வாய்ப்பை நசீபாக்கிடுவாயாக. சேவை செய்யும் மனப்பாங்கை தந்திடுவாயாக. சுயநலவாதிகளாக ஆக்கிவிடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் சேவை யா அல்லாஹ் எனது மனைவி என்னுடைய தேவை பிள்ளையின் தேவையோடு சுருங்கக்கூடியதாக ஆக்கிவிடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் சமூக நலனுடையதாக எங்களை ஆக்கிடுவாயாக, பொதுநலவாதிகளாக எங்களை ஆக்கிடுவாயாக. சமூகத்தின் தேவைகளை எமது தேவைகளாக எடுத்து நடக்கும் பாக்கியத்தை தந்திடுவாயாக. யா அல்லாஹ் எங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு சமூகத்துக்கு யா அல்லாஹ் தியாகங்கள் செய்ய தௌஃபீக் செய்திடுவாயாக. யா அல்லாஹ் நாம் கொடுப்பது வீண் போகாது யா அல்லாஹ். இந்த மாத்தலை பைத்துல் மால் ரஹ்மானே ஆயிரக்கணக்கான மக்கள் இதனால் நன்மை அடைந்து துஆக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. இந்த பைத்துல் மாலுக்கு யாரெல்லாம் உதவினார்களோ, தான் உழைத்த பணங்களை ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கொண்டு வந்து கொட்டினார்களோ, இன்னும் கொட்டிக் கொண்டிருக்கிறார்களோ, ஏழைகள் வாழ வேண்டும், அவர்களுடைய கண்களில் கண்ணீர் துடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே ஜக்காத்துகளை வழங்கினார்களோ ரஹ்மானே, அவர்களை நீ மன்னித்திடுவாயாக, பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுக்கு மேலும் மேலும் பரக்கச் செய்வாயாக, கொடுத்ததிலே பரக்கச் செய்வாயாக, மிஞ்சி இருப்பதை வளர்ப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய உடலிலே ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவாயாக, நோய் நம்பங்களை அகற்றுவாயாக. யா அல்லாஹ் கலிமாவோடு எங்களை வாழ வைப்பாயாக. இறுதி நேரத்திலே அந்த கலிமாவோடு எங்களை மரணிக்க செய்வாயாக. நீ யாருக்கெல்லாம் இரக்கம் காட்டினாயோ ரஹ்மானே அவர்களில் எங்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. யாரையெல்லாம் மன்னித்தாயோ அவர்களில் எங்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வாயாக, நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக, சதகாக்களை ஏற்றுக்கொள்வாயாக, தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக, துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, செய்த அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, தொழுத தஸ்பீகை ஏற்றுக்கொள்வாயாக, கேட்ட துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களை கைவிட்டு விடாதே ரஹ்மானே, எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலில்
நல்லதை நாடக்கூடிய எல்லா நல்லவர்களையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. நிர்வாகம் உட்பட, சமூக நல்லவர்கள் உட்பட, யா அல்லாஹ் உலமாக்கள் உட்பட, இந்த பள்ளிவாசலில் யா அல்லாஹ் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மற்றும் அமல்கள் செய்யக்கூடிய தொலை வரக்கூடிய சகல நல்ல மக்களையும் ரஹ்மானே, இந்த இடத்தில் கூடியிருக்கும் அத்தனை பேரையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. இந்த சபையிலே ஒருவரை கூட நீ மன்னிக்காமல் விட்டு விடாது யா அல்லாஹ், ஒருவரை கூட மன்னிக்காமல் விட்டு விடாது யா அல்லாஹ். இந்த இடத்தில் சேர்ந்திருக்கும் ஒவ்வொருவரையும் மன்னித்திடுவாயாக. நீ எங்களோடு இருக்கிறாய் யா அல்லாஹ் என்ற தைரியத்தில் நாம் அமல்களை செய்கின்றோம் யா அல்லாஹ். இல்லை என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது யா அல்லாஹ். எங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் நாயனே. பள்ளி வாசல் தொடர்பை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. இரவு பகல் யா அல்லாஹ் இங்கேயே கலியோனும் யா அல்லாஹ். பள்ளியிலே வாழ வேண்டும் யா அல்லாஹ். பள்ளி கவலையிலேயே நாம் வாழ வேண்டும் யா அல்லாஹ். பள்ளியிலேயே நமக்கு மரணம் வர வேண்டும் யா அல்லாஹ். அந்த நல்ல வாய்ப்பை நமக்கு நசீபாக்கிடுவாய் யா அல்லாஹ். கேட்க தெரியவில்லை யா அல்லாஹ், நீ தர தெரிந்தவன் யா அல்லாஹ். ரமலானில் குர்ஆனை கேட்க செய்தாய் ரஹ்மானே. ஹாஃபில்கள் ஓதினார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு தொழுகையின் மூலமும் இஅ்திகாஃப் மூலமும் பள்ளியை உயிர்ப்பித்தார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய சவாபுகளையும் வழங்குவாயாக. அந்த ஹாஃபில்களுடைய யா அல்லாஹ் குரல் வளத்தை இன்னும் இனிமையாக்குவாயாக. அவர்களுக்கு யா அல்லாஹ் இன்னும் ஈருலக பாக்கியங்களையும் வழங்குவாயாக. யா அல்லாஹ் அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் உனது பொருத்தம், உனது தரிசனத்தை எங்களுக்கு தந்திடுவாயாக. கியாமத்துடைய நாளையிலே ரஹ்மானே, உனது தரிசனத்தை, உனது திருமுகத்தை காணுகின்ற வாய்ப்பை நமக்கு நசீபாக்கிடுவாயாக. நாம் உலகத்திலே எப்படி அடிக்கடி ஒன்று சேர்கின்றோமோ ரஹ்மானே, இது போன்று அந்த ஆகிரத்திலும் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சுவர்க்கத்திலே ஒன்றாக வாழ தௌஃபீக் செய்திடுவாயாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்திலே ஒன்றாக வாழும் வாய்ப்பை நமக்கு நசீபாக்கிடுவாயாக. உயர்ந்த ஃபிர்தௌஸனும் சொர்க்கத்தை நசீபாக்கிடுவாயாக. நரக வேதனையை விட்டு பாதுகாத்திடுவாயாக. நரகத்துக்கு யா அல்லாஹ் எரிகொல்லிகளாக எங்களை ஆக்கி விடாது யா அல்லாஹ். நரகத்துக்கு எரிகொல்லிகளாக எங்களை ஆக்கி விடாது யா அல்லாஹ். சுவர்க்கத்து பூஞ்சோலையின் சொந்தக்காரர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.